வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. ஜூன் மாதம் 20ஆம் தேதி. தலைப்பு மன நிறைவு. பிறரிடம் குறைபாட்டையே எடுத்து அலசி பார்ப்பதை விடுத்து குறைவில்லாது நிறைவையே பார்க்க பயிற்சி கொடுத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அமைந்தது எத்தனை எத்தனையோ, ஆயிரம் ஆயிரம் நலன்கள். இதையெல்லாம் எண்ணி எண்ணி மகிழலாமே. ஏதேனும் ஒரு குறைபாட்டை நாமாக கற்பித்து கொண்டு அது இல்லையே என்று துன்பப்படுவதை விட்டுவிட வேண்டும். இந்த முறையில் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த குறைபாடு களைந்து நிறைவை ஏற்படுத்தி கொண்டு மனநிறைவாக வாழ்வதற்கு இறை உணர்வும் உயிர் உணர்வும் வேண்டும். அந்த உயிர் உணர்வை பெறுவதற்கு, இறை உணர்வை பெறுவதற்கு தவம் இருக்கிறது. அற உணர்வை பெறுவதற்கு நல்ல செயல்கள் செய்ய செய்ய தானாகவே அது மலர்ந்துவிடும். அந்த முறையில் எப்பொழுதும் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று அதை செய்ய தயாராகும் முறையில் நீங்கள் வந்து விட்டீர்களானால் அதுவேதான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு. நேரடியாக நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்றால் இறைவனை ஒவ்வொரு உள்ளத்திலும் இருத்தி கொண்டு எங்கு எது தேவையோ அதை அங்கு போய் செய்து முடிக்கிற அளவுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கு இதற்கு ஈடான மார்க்கம் பிறிதொன்றும் இல்லை. அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.